கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பெரியார் நகர் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து ஆண்டுதோறும் சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளி இன்ஃபேண்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் தாளாளர் டாக்டர் எஸ் விஜயகுமாரி அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். பொதிகை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். எங்களுடைய இன்ஃபேண்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இந்த பகுதியிலே 1987ஆம் ஆண்டு ஒரு சிறிய பள்ளியாக 11 மாணவர்களுடன் துவக்கப்பட்ட பள்ளி இன்று மேல்நிலை பள்ளியாக வளர்ந்ததோடு மட்டுமல்லாமல் மேல்நிலை தேர்விலும் 10ஆம் வகுப்பு தேர்விலும் சதம் அடித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். எங்கள் பள்ளியை பற்றி சொல்ல வேண்டுமானால் எங்கள் பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதியில் நாங்கள் இந்த பள்ளியை துவக்கினோம். ஆனால் இன்று எம் பள்ளியை கொண்டு பல பள்ளிகள் இங்கு வந்திருந்தாலும் எங்களுடைய பள்ளி அதிலும் சிறந்த பள்ளியாக இன்று தன்னை உயர்த்தி கொண்டிருக்கின்றது. அதற்கு பெரும்பாலும் எங்களுடைய பெற்றோர்களும் இப்பகுதி வாழ் மக்களும் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எங்கள் குழந்தைகளை நாங்கள் வளர்க்கும் விதமும் இப்பகுதி மக்களுக்கு ஏற்றதாக இருப்பதால் தான் எங்களை நம்பி தங்கள் குழந்தைகளை இங்கு படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பெயர் குழந்தை தமிழரசன். நான் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். விருத்தாசலம் தொகுதியினுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறேன். தொடர்ந்து மக்கள் சேவையிலும் என்னுடைய பணி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் விருத்தாசலம் கல்வி மாவட்டத்தில் இன்ஃபேண்ட் ப்ரீ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மிக சிறந்த பள்ளியாக விளங்கி வருகிறது. இந்த ஆண்டு +2 தேர்வில் 100% வெற்றியை இந்த பள்ளிக்கூட மாணவர்கள் ஈட்டி தந்திருக்கின்றார்கள். அதேபோன்று 10ஆம் வகுப்பிலும் 100% வெற்றியை இந்த பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் தேடி தந்திருக்கின்றார்கள். முதலில் 100% வெற்றியை தேடித்தந்த +2 மாணவர்களுக்கும் அதற்காக பாடுபட்ட ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளியை மிக சிறப்பாக நடத்தி வரும் தாளாளர் அவர்களுக்கும் பள்ளியினுடைய முதல்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளியை பொறுத்தவரையில் கடலூர் மாவட்டத்திலேயே ஒழுக்கத்திலும் கல்வியிலும் மிக சிறந்த பள்ளிகளில் என்ற ஒரு பெயரை எடுத்திருக்கிறது. குறிப்பாக விருத்தாசலம் மாநகரில் பல பள்ளிகள் இயங்கி வந்தாலும் விருத்தாசலம் நகரில் 100% +2விலும் 10ஆம் வகுப்பிலும் எடுத்த பள்ளிகள் 2 பள்ளிகள் தான் என்கிற பெருமையோடு அந்த 2 பள்ளிகளில் இந்த பள்ளியும் இன்ஃபேண்ட் பள்ளியும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். நவீன ரக கற்பித்தல் உபகரணங்களோடும் திறமையான ஆசிரியர்கள் மூலம் டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை மாணாக்கர்களுக்கு பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாணாக்கருக்கும் தனி கவனம் செலுத்தி ஆசிரியர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்படுகின்றனர். அனைத்து வகுப்பறைகளிலும் LED ப்ரொஜெக்டர் மூலம் மிக தெளிவாக மனதில் புரியும்படியாக படக்காட்சி தொகுப்புகள் மூலம் பாடங்கள் சொல்லித்தரப்படுகின்றன. My name is J. Kuldeepa. 12th standard படித்தேன். இங்கே 9th இங்கே படிக்கிறேன். 10th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். இப்பயும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். என்னோடய மார்க் 1088. மேக்ஸில் 199 எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு கட் ஆஃப் மேக்ஸில் இருக்கனால நல்ல ஸ்கோர் கிடைக்கும். பட் இந்த மார்க்கு வாங்கின காரணம் மேடமோட சப்போர்ட், டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதனால தான் என்னால் இந்த மார்க்ஸ் வாங்க முடிஞ்சுது. ஈவன் பேரண்ட்ஸ் கூட எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இவ்வளோ தான் வாங்கணும் அதெல்லாம் எதுவுமே சொல்ல. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டர் பண்ணியிருக்கேன். நல்ல கோச்சிங், ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ஜாலியாக படித்தேன். ஈவன் நாங்கள் 12th படிக்கும்போதும் ஸ்போர்ட்ஸ் போனோம், எல்லாமே செஞ்சோம். நாட் ஒன்லி ஸ்டடீஸ், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருந்தோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. வணக்கம், என்னுடைய டாக்டர் குல்தீபா. இந்த ஸ்கூலில் +2 படிச்சிருக்காங்க.
10th இங்கே தான் படித்தாங்க. 10th நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. இப்போ +2 1088 எடுத்திருக்கிறா. மேக்ஸில் 199 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. மேடம் ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு பசங்களையும் தன்னுடைய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. நல்ல கேரு. ஈவன் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா எடுக்கிறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே அவள் மேலே எதுவுமே திணிக்கலை. இது தான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும், எவ்வளோ மார்க்கெல்லாம் எடுக்கணும். குழந்தைங்கள அவங்களோட இஷ்டத்துக்கு நான் விட்டுட்டேன். அவங்களா படித்தாங்க, நல்லா எடுத்தாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்ப்பு, நல்ல கோஆப்ரேஷன். மேடம் பொறுத்த வரைக்கும் நல்லா கோஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அந்த ஸ்கூல் இங்கே நடந்துகிட்ருக்கு. விருத்தாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த டாப் ஸ்கூல். நல்ல சேஃப்டி, பசங்களுக்கு நல்ல சேஃப்டி இருக்குது. அதாவது அது நல்ல கேர் இருக்குது. நல்ல கேர்னால் நல்ல ஒரு குழந்தையும் தன்னுடைய குழந்தை மாதிரி இந்த ஸ்கூலில் பார்த்துக்கிறாங்க. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. மதிப்பெண்கள் பெறும் இயந்திரங்களாக குழந்தைகளை மாற்றாமல் அவர்கள் வாழ்க்கை தரத்தில் தங்களை உயர்த்தி கொள்வதற்கும் வாழ்க்கை கல்விக்கு தேவையான அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுத்தரும் ஒரு பள்ளியாகத்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். பள்ளி மாணவர்கள், குறிப்பாக பெற்றோர்கள் எதிர்பார்ப்பது மதிப்பெண்கள் மட்டும்தான் என்றாலும் கூட அவர்களும் வாழ வேண்டும் அல்லவா? அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கற்றுக் கொடுப்பதில் நாங்கள் முதலிடம் வகிக்கின்றோம். தலைமை பண்பை கற்றுக் கொடுக்கின்றோம், கூர்ந்தாய்வும் திறனை கற்றுக் கொடுக்கின்றோம், அவர்களுடைய இருக்கக்கூடிய திறமைகளை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். அவர்கள் நல்ல வழிகாட்டிகளாகவும் நல்ல தலைவர்களாகவும் நல்ல சமுதாய தூண்களாகவும் எங்கள் பள்ளி மாணவர்கள் இங்கு விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது எல்லளவும் ஐயமில்லை. என் பேர் ரஃப்னா. ஐ காட் 1078, 192 மேக்ஸில் எடுத்திருக்கேன். டீச்சர்ஸோட கோச்சிங்கும் அவங்களோட கோஆப்ரேஷனும் தான் இதுக்கு எல்லாமே காரணம். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணது இருந்தாலும் மேடமோட கோச்சிங் அண்ட் அவங்களோட மோட்டிவேஷன் எல்லாமே தான் அதுக்கு காரணம். அண்ட் நான் அக்ரிகல்ச்சரில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கவுன்சிலிங்லேயும் போட்டிருக்கேன். ஐ திங்க் ஐ வில் கெட். ஷீ இஸ் மை சிஸ்டர் ரஃப்னா. நாங்கள் 12th வி காட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் அதுக்கப்புறம் தான் இங்கே ஜாயின் பண்ணோம். டிஸ்பைட் தட் 1 இயரில் தே கேவ் அ வெரி குட் கோச்சிங் அண்ட் ஸ்டடீஸ் எல்லாத்துலேயுமே. Only because of the school support she has gained this much, because people were not there in family to support her, and it is all because of school support, and obviously we were the backbone for that. And it's also her hard work where she has put in a right manner, and both the school and herself deserves it, and they have got it. கல்வி என்பது சிறந்த மனிதர்களை உருவாக்குவதற்குத்தான் கல்வி. ஒருவருடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொண்டு வருவதற்கு மட்டும் கல்வி என்பது அழகல்ல. அந்த கல்வியை கொடுப்பது தேவையற்றதும் கூட. அவர்கள் தங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், தங்கள் பெற்றோர்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், தங்களையும் பாதுகாத்து கொண்டு இந்த நாட்டையும் தங்களை சுற்றி இருக்கின்ற சுற்றுச்சூழலையும் சுற்றத்தாரையும் பாதுகாத்து வாழக்கூடிய ஒரு நல்ல மாணாக்கர்களாக உருவாக்குதான் ஒரு சிறந்த கல்வியினுடைய அடிப்படை அம்சமாகும். அந்த கல்வியை இந்த பள்ளிக்கூடம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த மாணவ செல்வங்கள் யாருமே அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கூட, முதலிடம் பெற்றவர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காக திடீரென்று வேறு பள்ளிக்கு இடம் பெயர்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த வேறு இடம் பெயர்ந்து தொலைதூரத்துக்கு சென்றாலும் சரி, அருகில் உள்ள பள்ளிக்கூடத்திற்கு சென்றாலும் சரி, ஆனால் இந்த சுற்றுச்சூழலே வளர்ந்தவர்கள் இங்கே இருக்கின்ற தனி கவனம், ஒரு மாணாக்கர்கள் மீதும் தனி கவனம் செலுத்தக்கூடிய இந்த பாங்கெல்லாம் அறிந்து வெளியில் சென்ற மாணவ செல்வங்கள் கூட திரும்பவும் இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய வாய்ப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள், பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு பிள்ளையும் தங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி, தங்களுடைய வீட்டு பிள்ளைக்கு எப்படி கல்வி போதிப்போமோ, கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, தங்கள் பிள்ளை எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அதே வழிமுறையை அதே எண்ணத்தோடு தன்னை நாடி வருகின்ற அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை போதிக்கின்ற காரணத்தினாலும், அவர்களுக்கு எல்லா விதத்தினுடைய ஊக்கத்தையும் கொடுக்கின்ற காரணத்தினாலும், ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட அக்கறை எடுக்கின்ற காரணத்தினாலும், ஒரு குழந்தை, ஒரு மாணவனோ அல்லது மாணவியோ ஏதாவது கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்பட்டு
கொஞ்சம் அவர்களுடைய கல்வியில் காலையில் ஏதோ கவனம் செலுத்த முடியாத நிலையில் இருந்தால் கூட அவர்களை தனியாக அழைத்து என்ன காரணத்தால் இன்று சோர்வாக இருக்கிறாய், என்ன காரணம் என்று கேட்டு அவர்களுக்கு அந்த சோர்வை நீக்குகின்ற ஒரு தனி கவனம் செலுத்துகின்ற அடிப்படையில் இந்த பள்ளி இயங்கி வருகிறது. வணக்கம், என் பெயர் ராஜேஸ்வரி. நான் கடலூர் மாவட்டத்தில் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக விளங்குகின்ற இன்ஃபண்ட் ப்ரீ மெட்ரிக் பள்ளியில் கடந்த 13 ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறேன். இந்த பள்ளி இந்த மாவட்டத்தில் மிகச்சிறந்த ஒரு நற்பெயரை பெற்றிருக்கிறது. பெயர் என்பது மதிப்பெண்களில் பெறுவதில் மட்டுமல்ல, எங்கள் பள்ளி மாணவர்களை நாங்கள் சிறந்த ஒழுக்கம், நேர்மை, சுயமாக சிந்திக்கின்ற தன்மை போன்ற பல்வேறு ஆளுமை திறன்களை வளர்ப்பதில் இப்பள்ளி மிகவும் முக்கியமான பங்கு எடுத்துக்கொள்கிறது. குறிப்பாக எங்களது நிர்வாகி திருமதி விஜயகுமாரி அவர்களின் தனிப்பட்ட முயற்சியினால் 7 மாணவருடன் தொடங்கப்பெற்ற இந்த பள்ளி 28 ஆண்டுகளுக்கு முன் இன்றைக்கு மாவட்டத்திலேயே இவ்வளவு சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது என்றால் அது அவருடைய தனிப்பட்ட உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்பதில் மிக ஏதும் இல்லை. இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 495 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1088 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறோம். மதிப்பெண்கள் என்பது மட்டும் ஒரு மாணவனுடைய திறமையை வெளியிடும் நிர்ணயிக்கும் அளவுகோலாக இருக்க முடியாது. மாணவர்களுக்கு நாங்கள் மற்ற பள்ளிகளில் நடப்பது போல 2 ஆண்டு பாடங்களை ஒரே ஆண்டுகளில் நாங்கள் திணிப்பதில்லை. +1 பாடத்தை முடித்துவிட்டு பிறகு +2 பாடத்தை நடத்துகிறோம். எங்களுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் நிர்வாகம் எல்லா விதங்களிலும் துணை புரியும். பெற்றோர்களும் முதலில் அவர்களை சொல்ல வேண்டும். எங்களுக்கு கிடைத்த பெற்றோர்கள் மிக அருமையான பெற்றோர்கள். நாங்கள் வைக்கின்ற சிறப்பு வகுப்புக்கெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை தவறாமல் அனுப்புவதோடு எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். My name is R. Anshya. I'm studying 8th standard from this school. நான் வந்து 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன். +2 வந்து 1075 மார்க் ஸ்கோர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி அக்ரி போட்டிருக்கேன், கவுன்சிலிங் போட்டிருக்கேன். இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸு அண்ட் மேடம் எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. அதனால தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஓடி விளையாடி துள்ளித் திரியும் இம்மழலை மாணாக்கர்களுக்கு ஏற்ற வகையில் சீசா, ரிங்கேவ், ஸ்விங் ஸ்லைட், ரிங் பால், ரோலிங் டிஸ்க், மியூசிக்கல் பைப்ஸ் போன்ற விளையாட்டு உபகரணங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் காலையில் பார்த்தீர்களே ஆனால் பட்டாம்பூச்சிகள் என சிறகடித்து வருகின்றார்கள். மாலையிலும் அதே உற்சாகத்தோடு அவர்கள் செல்லுகின்ற வகையில்தான் நாங்கள் இங்கு கல்வி சாலையை அமைத்திருக்கின்றோம். அந்த மாணவர்கள் படிப்பில் மட்டுமல்ல, எங்கள் பள்ளி மாணவர்கள் விளையாட்டிலும் சிறந்தவர்கள் என்பதை ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய பல போட்டிகளில் பங்கு கொண்டு நிறைய பரிசுகளை தட்டி செல்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக 6 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு ஒவ்வொரு கல்வியாண்டிலும் விளையாட்டுத்துறை சார்பாக தமிழக அரசின் சார்பாக நடத்தக்கூடிய பேட்டரி டெஸ்ட் என்னும் உடல் திறன் ஆய்வு தேர்வுகளில் பங்கு பெற்று ஒவ்வொரு குழந்தையும் 6000 ரூபாய் பரிசு பெறுகின்றது. அதிலும் மெட்ரிக் பள்ளி என்று எடுத்துக்கொண்டால் எங்களுடைய பள்ளி ஒவ்வொரு ஆண்டிலும் குறைந்தது 8 முதல் 9 மாணவர்களை அதற்கு தயார் செய்து அவர்கள் அதில் வெற்றி கொள்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய ஓவிய போட்டிகளிலும் பேச்சு போட்டிகளிலும் நடன போட்டிகளிலும் கலந்து கொண்டு எங்கள் மாணவர்கள் பல பரிசுகளை தட்டி கொண்டு வருகின்றார்கள். இப்பள்ளியில் குழந்தைகள் தின விழா, பெற்றோர்கள் தின விழா மற்றும் பள்ளி ஆண்டு விழா என பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது.
எல்லா ஆசிரியர்களுமே தங்களுடைய வகுப்பு மாணவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு பள்ளியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பாதுகாப்பாக அனுப்பிய பிறகே தங்களுடைய இல்லங்களுக்கு அவர்கள் செல்லக்கூடிய ஒரு நிர்வாகத்தையும் இந்த பள்ளியினுடைய முதல்வர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். எனவே இது மிக முக்கியமானது. இரண்டாவது, ஒழுக்கம். இந்த பள்ளியில் குறிப்பாக யாரும் செல்ஃபோன் உபயோகிக்கக்கூடாது என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. யாரும் செல்ஃபோனை எடுத்து வருவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர்களை கூட செல்ஃபோன் அவர்கள் எடுத்து வந்தாலும் கூட பள்ளியினுடைய வேலை நேரத்தில் அவர்கள் அந்த செல்ஃபோனை எல்லாம் உபயோகிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அவர்களும் உபயோகிப்பதில்லை. அவர்களுக்கு அவசரமான ஒரு செய்தி வந்தாலோ உடனடியாக பள்ளியினுடைய நேரடி நிர்வாகத்தினுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார்கள். அவர்களுக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு, எனவே எல்லா விதத்திலும் இந்த பள்ளியினுடைய சுற்றுச்சூழல் ஒரு அருமையான சுற்றுச்சூழல். பள்ளியை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கிறது. பசுமை உருவாக்குகின்ற விதத்தில், அந்த பசுமை புரட்சியை உருவாக்குகின்ற விதத்தில் அதற்கான ஒரு திட்டம் வகுப்பட்டு அதிலே மாணவர்கள் சேர்ந்து அந்த பயிற்சியை பெற்று சுற்றுப்புற சூழ்நிலையை மிக அருமையாக வைத்திருக்கின்றார்கள். தீபாவளி கொண்டாடுகின்ற ஒரு காரணத்தினால் ஏற்படுகின்ற மாசை குறைக்க வேண்டும் என்று பொதுவாக பட்டாசு வெடிப்பதனால் ஏற்படுகின்ற தீமையை தீபாவளி வருகின்ற நாட்களுக்கு முன்பாக அந்த மாணவ செல்வங்களுக்கு எல்லோருமே எடுத்து சொல்லுங்க அந்த மாசு குறைபாட்டை குறைப்பதற்குண்டான வழிவகையில் ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ பொங்கல் இங்கே கொண்டாடப்படுகிறது. பொங்கல், தைப்பொங்கல் வருகிறது என்று சொன்னால் அதில் இந்த பள்ளியில் எல்லா மத மக்கள், எல்லா ஜாதியை சேர்ந்தவர்கள், எல்லா முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், கிறித்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இன்னும் வடநாட்டினுடைய சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பல்வேறுபட்ட சமய சார்புள்ளவர்கள் இந்த பள்ளியிலே படிக்கிறார்கள். ஆனால் தைப்பொங்கல் என்பது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சமத்துவத்தை குறிக்கின்ற, இயற்கை வழிபடக்கூடிய ஒரு விழாவாக கருதப்பட்டு ஆண்டாண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியினுடைய எல்லோ மாணவர் செல்வங்களும் ஒன்றாக கூடி இங்கே இருக்கின்ற விளையாட்டு திடலில் நிறைய பானைகள் வைத்து அந்த பெற்றோர்களையும் அழைத்து மாணவர்களையும் அழைத்து ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடி எல்லோருக்கும் அந்த உணவு வழங்கப்படுகிறது. எனவே இதில் பணக்காரர்கள், ஏழை, உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், இந்த சாதியை சேர்ந்தவர்கள், அந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்கிற அந்த வேறுபாடுகள் எல்லாம் களையப்படுகின்றன. இப்படி இந்த பள்ளியை பொறுத்தவரையில் சமுதாயம் சிறந்த ஒரு கல்வி என்பது சிறந்த மாணாக்கர்களை உருவாக்குவதோடு இந்த சமுதாயத்திற்கு சிறந்த செல்வங்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். தன்னம்பிக்கையின் தோழமையுடன் அலை அலையாய் வெற்றி சாதனைகள் இவர்களின் வாயிலில். கல்வி அறிவோடு மட்டுமல்லாமல் மாணாக்கர்களுக்கு கேரம், செஸ் போன்ற விளையாட்டு பயிற்சிகளும், கைப்பந்து, கால்பந்து, பேட்மிண்டன், ரிங்பால் போன்ற குழு விளையாட்டுகளும் அதற்கான தனித்தனி மைதானங்களும் இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. இவ்வணியினர் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி கண்டு சாதனை புரிந்து வருகின்றனர். நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கோகோ, கபடி போன்ற விளையாட்டுகளில் மாணவர்களுக்கு நிகராக மாணவியரும் பல்வேறு பரிசுகளை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்றனர். திறமையான பயிற்சியாளர்கள் சாதனை மாணாக்கர்களை உருவாக்குகின்றனர். இந்த பள்ளியை பொறுத்தவரை இத்தகைய வெற்றியை ஈட்டி தருவதற்கு காரணம் பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், இந்த பள்ளியை நடத்தி வரும் முதல்வர் அவர்கள். இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக இந்த மாணவ செல்வங்களோடு பழகி அவர்களுக்கு மிக சிறந்த கல்வியை போதித்து வருகிறார்கள். மாணவ செல்வங்களும் அதை ஏற்று மிக சிறந்த கல்வியை கற்று வருகிறார்கள். இதற்கு காரணம் மாணவ செல்வங்கள் காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் படி என்று எல்லோ பள்ளிக்கூடத்திலும் சொல்வதை போல் இங்கு சொல்லாமல் அவர்களுக்கு விருப்பமான, அவர்களுக்கு எந்த வகைய ஆடல் பாடல் தேவைப்படுகிறதோ அதையும் போதித்து அதற்கு பிறகு கல்வியும் கொடுக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மன உளைச்சல் ஏதுமின்றி, மன அழுத்தம் ஏதுமின்றி இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்து வருவதால் தான் இத்தகைய வெற்றியை பெற முடிகிறது.
அனைத்து மாணவர்களையும் நாங்கள் இங்கு படிக்க வைக்கின்றோம். அதிலும் சிறப்பாக நன்றாக படிக்கக்கூடியவர்கள், சுமாராக படிக்கக்கூடியவர்கள், மிகவும் குறைவாக படிக்கக்கூடியவர்கள் என்று நாங்கள் மாணவர்களை தரம் பிரித்து பார்ப்பதில்லை. 5 விரல்களும் ஒன்றாக இருப்பதில்லை. ஆனால் 5 விரல்களும் நம்முடைய செயல்பாட்டிற்கு மிக மிக முக்கியம். அதே போன்றுதான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு குழந்தையும் முக்கியம், ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு மாணவனும் முக்கியம். இதில் மிக சிறந்தவன் அல்லது மிக குறைவான திறனுடையவன் என்று யாரையும் பிரித்து பார்க்காமல், என்னை பொறுத்தவரையில் சிறந்த மாணவர்களோடு சேர்ந்து இவர்களையும் படிக்க வைப்பதை எங்களுடைய பழக்கமாக கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த மாணவன் படிக்கும் பொழுது உன்னாலும் படிக்க முடியும், உன்னால் நன்றாக படிக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அந்த முயற்சியை எடுத்து அந்த மாணவர்கள் கண்டிப்பாக தேர்விலே வெற்றி பெறுகின்றார்கள் என்றால் அது மிகை அல்ல. ஏனென்றால் இந்த கல்வியாண்டில் கூட எங்களிடம் மிக குறைந்த திறமை வாய்ந்த, கற்பதில் குறைவான திறமை கொண்ட மாணவர்கள் எங்களிடம் இருந்தார்கள். ஆனால் அவர்களை நான் வேண்டாம் என்று கூறவில்லை. 10ஆம் வகுப்பு தேர்வில் 260 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் கூட எங்களிடம் 11, 12ஆம் வகுப்பில் படித்து இன்று தேர்விலே வெற்றி பெற்று அவர்கள் இன்று கல்லூரியை நோக்கி படையெடுத்திருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. அது மட்டுமல்ல, 10ஆம் வகுப்பில் மட்டுமல்ல, 11ஆம் வகுப்பிலும் அதே நிலைதான். அவர்களும் குறைவான மதிப்பெண்களை எடுத்தாலும் அவர்கள் படிக்க முடியாதவர்கள் என்று அவர்களை நாங்கள் அனுப்பாமல் அவர்களையும் படிக்க வைத்து அவர்களை தேர்விலே வெற்றி பெற செய்திருக்கின்றோம். அதை எங்களுடைய சாதனையாக நான் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். குழந்தைகள் என்பவர்கள் வெறும் மதிப்பெண்கள் பெறும் இயந்திரங்கள் அல்லவே. அவர்களுக்கு என்று மனம் இருக்கின்றது, எண்ணங்கள் இருக்கின்றது, அவர்களுக்கென்று சில ஆசைகள் இருக்கின்றது. அந்த ஆசைகளுக்கெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு இங்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்றோம். பாட வேண்டிய நேரத்தில் பாட வேண்டும், பயில வேண்டிய நேரத்தில் பயில வேண்டும், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாட வேண்டும் என்று அவர்களை நாங்கள் தட்டி கொடுக்கின்றோம். ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலாய், திண்ணமாய் திடமாய் கனவு வெளிகளுக்கு கலங்கரை விளக்காய், வானம் தேடும் வானம்பாடிகளின் சிறகுகளாய் குறைவுபடாத கல்வியினை நிறைவாக வழங்கி வருகிறது இக்கல்வி நிறுவனம். அறிவு, தெளிவு, பண்பு, ஒழுக்கம் எனும் கூற்றுக்களை சிதறாமல் செம்மையாக சேவை நோக்குடன் மிகச் சிறந்த கல்வியினை பல்நோக்கு சிந்தனைகளுடன் பல்கலை வளர்த்து படர்ந்து அறிவுச் சோலையாய் பசுமை நிறைந்து விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம்.